தங்கமயில் ஜுவல்லரி அந்த ஸ்டாக் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ரைடே மட்டும் 10% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லை, லாஸ்ட் 5 டேஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா 55.47%, 55% 1 வீக்கில். இது எத்தனை பேருக்கு கிடைச்சதோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருமே சந்தோஷமாக இருப்பீங்க. யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ என்ன மாதிரி நீங்களும் மிஸ் பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இப்போ கிடைச்சவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? இந்த ஊர் என்ன விலைன்னு கேளு. அப்புறம் எடுக்கலாம்னே. சரி, இந்த தெருவாவது என்ன விலைன்னு வாங்கிக்கலாம்னே. ஐயோ, இப்போ நான் எதையாவது வாங்கி ஆகணும் மேடம். அட, இந்த லட்சத்தை என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றதா? இந்த குடிச்சவத்து மாதிரி இருக்கிற வீட்டை இடிச்சு தள்ளிட்டு டாடா பிர்லா ரேஞ்சுக்கு ஒரு பங்களா, வீடு பூரா ஏசி, கார் ஏசி, கக்கூஸ் ஏசி, கண்ட இடமெல்லாம் ஏசி, ஏசியோ ஏசி, அதுக்கு மேல டிவி, அதுக்கு மேல ஆண்டனா, எக்ஸ்ட்ரா 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 எக்ஸ்ட்ரா. இந்த ஸ்டாக் கிடைக்காம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கிறவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? எனக்கு இல்ல. இப்போ இவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துடலாம். ஸோ இவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, இவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி தான் இருக்கும்னு பார்த்தோம்னா, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்கன்னா 10,521 crore இருக்குது. ROE 15.75, PE ரேஷியோ 57.24, EPS 59.14, PBS ரேஷியோ 9.01, டிவிடெண்ட் yield 0.37, இண்டஸ்ட்ரி PE 62.64, புக் வேல்யூ 375.55, டெப்ட் டு ஈக்விட்டி 0.96 அண்ட் ஃபேஸ் வேல்யூ 10 rupees. இவங்களுக்கு எவ்வளோ டெப்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,100 crore இவங்களுக்கு கடன் இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது இவங்களுடைய ஃபினான்ஷியல்ஸ் வந்துடுவோம். இவங்களுடைய சேல்ஸ் எப்படி இருக்குது, இவங்களுக்கு ரெவென்யூ எப்படி இருக்குது, ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது, அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ரெவென்யூ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா 1,181 crores பண்ணியிருக்காங்க. பட் இந்த வருஷம் செப்டம்பர் பார்த்தீங்கன்னா 1,711 crores இவங்களுக்கு ரெவென்யூ வந்திருக்கு. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு குவார்ட்டரும் இவங்களுடைய ரெவென்யூ வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். 1,081, 1,032, 381, 558, 1,711. இப்போது இவங்க வந்து ரெவென்யூ கொடுத்தாலும் இதில் எவ்வளோ ப்ராஃபிட் அவங்களுக்கு வந்திருக்கு அதை பற்றி பார்க்கணுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செப்டம்பர் 24 அவங்க 17 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிசம்பரில் 48 crores ப்ராஃபிட், மார்ச்சில் 31 crores ப்ராஃபிட், ஜூனில் 45 crores ப்ராஃபிட், கடைசியாக இந்த செப்டம்பரில் 58 crores ப்ராஃபிட். ஸோ இதுதான் இவங்க இந்த 5 நாளில் ஏறினதுக்கான மெயின் ரீசன். இவங்களுடைய ரிசல்ட் நல்லா கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன ரீசன் மெயினாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் கோல்டு ரேட்லாம் பயங்கரமாக இப்போ ஏறிட்டுருக்கு. இந்த தங்கமயில் ஜுவல்லரின்றது கோல்டு பேஸ்ட் கம்பெனி தான். ஸோ கண்டிப்பாக இதுக்கான ரீசன் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ இந்த தங்கமயில் ஜுவல்லரியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸை பற்றி பார்த்துருவோம். ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட 61.56 இருக்குது, ரீட்டைல் அண்ட் அதர்ஸ் கிட்ட 18.58 இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிட்ட 14.31 இருக்குது, ஃபாரின் இன்ஸ்டியூஷன் கிட்ட 4.61. இப்போ இதுவே லாஸ்ட் இயர் செப்டம்பரில் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்க்கலாம். பெருசாக எதுவும் சேஞ்சஸ் இல்லை. பட் ரீட்டைல் கிட்டேருந்து 2% மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க இந்த குவார்ட்டருக்கு. இதுதான் டிஃப்ரென்ஸ். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இல்லை SBI பண்ணியிருக்காங்க, HSBC பண்ணியிருக்காங்க, கெனரா பண்ணியிருக்காங்க. SBI மட்டும் பார்த்திங்கன்னா 3.38% ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. HSBC பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1%, கெனரா பார்த்தீங்கன்னா 0.13%. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம வேறு ஒரு ஸ்டாக் பற்றி விமர்சனம் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்டிங்.